மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தாவேக அரசினுடைய திட்டங்கள் நாளுக்கு நாள் இப்போ கிட்டத்தட்ட 10வது நாளை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். தாவேக ஆட்சி அமைத்து ஒரு 10வது நாள். இந்த 10வது நாளில் ஏராளமான பொய்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. ஏராளமான பிம்பங்கள், போலி பிம்பங்கள் நடந்தது போலவே ஸ்டிக்கர் ஓட்டுகிற ஆட்சியாக மாறி போச்சு. தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் எல்லா ஊடகங்கள்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் நேற்று ஒரு ஆங்கில ஊடகம் இவனுடைய பொய்களை புட்டு புட்டு வச்சிருக்கு, அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் தனியாக நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு விடை கிடைக்கல இது வரைக்கும். இடையிலேயே தேர்தலின் போது தாவேக தலைவராக இருக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்தார் பெண்கள்கிட்ட. பெண்கள் எப்படி தாவேக புதிய கட்சியா வந்திருக்கிற தாவேகாக்கு எப்படி பெண்கள் ஆதரவு இவ்வளவு தூரம் கிடைச்சதுன்னா அதுக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள். ஒன்று, மகளிருக்கு வழங்கப்படுகிற மகளிர் உரிமை தொகைன்னு திமுக அரசால், ஸ்டாலின் அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த மகளிர் உரிமை தொகை என்கிற 1000 ரூபாய் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்னு சொன்ன விஷயம். இன்னொன்னு, மகளிர் விடியல் பயணம்னு திமுக அரசால், ஸ்டாலின் அரசால் கொண்டு வரப்பட்ட குறைந்த தூர பயணத்துல புறநகர் பேருந்துக உள்ள லோக்கல் பஸ்லாம், பிங்க் நிற பஸ்லாம் நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம் அப்படின்னு சொன்ன இலவச பயணம், மகளிர் விடியல் பயணம்னு அறிவிக்கப்பட்ட அந்த பயண பேருந்து திட்டம், அந்த திட்டம் இருக்க இலவச திட்டம், அது ஒரு காரணம். நீங்க அது தமிழ்நாடு முழுச போலாம் அப்படின்னு சொன்ன விஜயனுடைய தேன் தடவின வாக்குறுதி. அதுல மருந்து இருக்கா விஷம் இருக்கான்னு போக போதான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அந்த முடிவு எடுக்கல. அதனால அப்புறம் இன்னொன்று மிக முக்கியமாக இல்லத்தரசிகளுடைய பெரும் பிரச்சனை எரிவாயு விலையேற்றம், சமையல் எரிவாயு விலையேற்றம், சிலிண்டர் விலை, கேஸ். ஆண்டுக்கு 6 சிலிண்டர்களை இலவசமாக தருகிறேன். இலவசமா அதற்குரிய தொகை ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு புதுமையான திட்டம். சூப்பர் 6, அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லி அது ஒரு திட்டத்துக்கும் பெயர் வைத்தார். இது ஏற்கனவே எடப்பாடி அவருடைய தேர்தல் பரப்புரையில 24 எம்பி தேர்தலில் சொன்னாரு, மண்ணை கப்பிட்டார், செயல்படுகல. அதை இப்ப 26ல இவர் சொல்லி அறுவடையாக்கி கொண்டார். இந்த 3 திட்டங்கள் தான் பெண்களை விஜய் பக்கமாக திருப்புவதற்கு மிக முக்கியமான திட்டங்களாக பார்க்கப்படுச்சு. அதுக்கப்புறம் மாணவர் திட்டம், அது திட்டம், இது திட்டம், அதெல்லாம் வேற. பைக்கு தரேன், காரு தரேன், அது தரேன், இது தரேன்றதெல்லாம் பிரதானமான திட்டம். இந்த 3 திட்டம் இப்ப இதுல மிக பிரதானமாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிற திட்டம்னா அதில் அறகுறையா வந்திருக்கிறது இந்த மகளிர் உரிமை தொகை. திமுக அரசில் ஸ்டாலினால் வழங்கப்பட்ட, முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினால் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் தான் இப்ப முதலமைச்சரா 2500 ரூபாய் தரேன்னு பொய் சொல்லி, பொய் வாக்குறுதி விட்டு நிறைவேற்றாத வாக்குறுதி மூலமாக வந்திருக்கிற விஜயால் வழங்கப்படுகிற 1000. அந்த 1000 ஏற்கனவே அதற்கான நிதியை சேகரித்து திட்ட ஒதுக்கீடு செய்து போனது முந்தைய ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள். அவர் கொடுத்தது தான் இப்ப கொடுத்திருக்காரு. ஓகே. அப்புறம் இன்னொரு திட்டம் சூப்பர் 6 பத்தி தெரியல நமக்கு, அது எங்க இருக்குன்னு அப்படின்னு நம்ம தேடுறோம். தூரமா இருக்கா, எங்க இருக்கு அப்படின்னு கண் கட்டி தூரம் வரைக்கும் நம்ம தேடி பார்க்கிறோம். அது நமக்கு கிடைக்கல. சரி, ரைட், ஓகே. அடுத்ததாக தமிழ்நாடு அரசுல போக்குவரத்து கழகங்கள் 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த 8 போக்குவரத்து கழகங்கள்ல கிட்டத்தட்ட 1,02,000 குடும்பங்கள், தொழிலாளர் குடும்பங்கள் இந்த போக்குவரத்து கழகங்கள் வருகிற வருவாயை நம்பி, அங்க கிடைக்கிற சம்பளத்தை நம்பி 1,02,000 குடும்பங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லது தமிழ்நாடு முறை 8 போக்குவரத்து கழகங்கள். இவர் வந்த உடனே அந்த போக்குவரத்து கழகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒன்று இருந்து, அதாவது விழுப்புரம் கோட்டம், திருச்சி கோட்டம், மதுரை கோட்டம் தூக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாத்திட்டார். அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாத்திட்டார். இப்ப தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கடும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சிகரமான உண்மை. அது என்ன அதிர்ச்சிகரமான உண்மை அப்படின்னு சொன்னா, அதுவும் சுமார் ஏதோ ஒரு 100 கோடி, ஒரு 10 கோடி, 50 கோடி, ஒரு 150 கோடி, ஒரு 1000 கோடி நஷ்டத்தில் இயங்குகிறதா என்று சொன்னால் இல்லை. அதிர்ச்சி என்றால் பேரதிர்ச்சியாக இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இப்போது வரை, இன்றைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் அளவுக்கான நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 20 கோடி ரூபாய் நஷ்டம் தமிழ்நாடு முழுக்க அரசு போக்குவரத்து கழகத்தால் தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 20 கோடி பர் டே. யோசிச்சு பாருங்க. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் இழப்பு அப்படின்றது. இது ஒரு டேட்டாவா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். ஆக்சுவலா மே மாசம் 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பாதுகாப்பு சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒரு தெளிவான விளக்கத்தை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. உண்மை நிலைமை என்ன? தமிழ்நாடு அரசு மரண படுக்கையில் இருக்கு. அரசு போக்குவரத்து கழகம் அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கு பதிலாக மூடி மறைச்சி நஷ்ட கணக்கு காட்டிட்டு இருக்காங்க. அதனால வரக்கூடிய பேராபத்து 1,02,000 தொழிலாளருடைய அவருடைய வாழ்வாதாரம். ஆக்சுவலா நஷ்ட கணக்கு அப்படின்னு சொல்லி 2021 இருந்து 2026 வரைக்கும் சிஏஜி சொல்லப்படுகிற கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறையினுடைய அறிக்கை மூலமாக தகவல் அறியும் சட்டத்தினுடைய RTA மூலமாக பெறப்பட்ட புள்ளி விவரங்கள் தான் அதிர்ச்சியாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில், அதாவது திமுக ஆட்சி செய்த கடந்த 5 ஆண்டுகளில் 2021 மேலிருந்து 2026 மே வரைக்குமான 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுவதும் இல்ல 8 போக்குவரத்து கழகங்களுடைய மொத்த கடன் ஏற்கனவே அது திமுக ஆட்சி வரும்போது 38,500 கோடி ரூபாய் கடனாக இருந்தது. அது திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த கடன் தொகை 52,800 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்துல, திமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்துல 14,300 கோடி ரூபாய் அதிகமாக கடன் சுமை ஏறி இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 220 கோடி ரூபாய் நஷ்டம். அப்படி இருந்த நஷ்டம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அவங்க வரும்போது இருந்த நஷ்டத்தை விட வரும்போது அவங்க 220 கோடி ரூபாய் நஷ்டம் இருந்துச்சு. திமுக அரசு பதவி ஏற்கும் போது அது படிப்படியாக உயர்ந்து 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 இப்ப 2026 610 கோடியாக இருக்குது. 610 கோடி ரூபாய் நஷ்டமாக காட்டப்படுகிறது. அப்ப இது ஆண்டுக்கு இதோட நஷ்ட கணக்கு ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது, திமுக ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரும்போது 2,640 கோடியா இருந்த நஷ்டம் 2020 அவர்கள் ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது 7,320 கோடியாக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் சுமையாக 4,680 கோடி ரூபாய் அதிகமாயிருக்கு. இந்த 4,680 கோடி ரூபாய் அதிகரித்ததற்கு என்னடா காரணம்? அதுக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தா, பஸ் ஏற்கனவே முறையான சான்றுகள் இல்லாமல் இயக்கப்படும் பஸ்ஸோட எண்ணிக்கை போன ஆட்சிக்கு வரும்போது, திமுக ஆட்சிக்கு வரும்போது 2,100, அதுக்கப்புறம் அது 5 படிப்படியா ஏறி 5,480 பஸ்ஸுக்கு எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் முறையான பராமரிப்பும் இல்லாம ஓடிட்டு இருக்க பஸ். அது பயணிகள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய லெவல்ல இருக்கிற பஸ்ன்றாங்க. அதை கூடுதலாக 3,380 பஸ் இந்த திமுக ஆட்சியில மட்டும் அதிகரிச்சிருக்கு. அதாவது என்னன்னா, தகுதி இல்லாத பஸ் கணக்குல வச்சுக்கலாம். அது தவிர நிறைய புது பஸ்கள் வாங்கியிருக்காங்க, ஏராளமான விஷயங்கள் வாங்கியிருக்காங்க. அது பேட்டரி பஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய புதிய போக்குவரத்து இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. நிலுவைத் தொகை, அந்த போக்குவரத்து கழகங்கள்ல வேலை பார்க்கிறவங்களோட நிலுவைத் தொகை இருக்குல்ல, அந்த நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 4,200 கோடி ரூபாய் இருந்துச்சு. அதாவது தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை. அது 5 ஆண்டுகள்ல அது படிப்படியாக உயர்ந்து அவங்களுக்கு பெருசா கொடுக்கவே இல்லை. இதை தரேன் அதை தரான்னு உயர்த்தி வழங்காம அப்படியே தள்ளி 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 போனது. இப்ப 2020 ஆட்சி விட்டு போகும்போது 9,800 கோடி ரூபாயாக அது உயர்ந்திருக்கிறது. இதன் மூலமாக 5,600 கோடி ரூபாய் அதிகம் நிதிச்சுமை போக்குவரத்து கழகத்துல கடனாக உயர்ந்திருக்குது, நிலுவைத் தொகையாக அதிகரிச்சிருக்கு. இந்த தொகை யாருக்கு தரணும்னா, அங்க வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் தர வேண்டிய தொகை. இது இல்லாம ஒரு நாளைக்கு, நான் சொன்ன ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 கோடி ரூபாய்க்கு மேல இந்த துறைக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இது இல்லாம தொலைநோக்கு பார்வை கிடையாது. அது இல்லாம பிங்க் பஸ் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு
அதன் மூலமாக கிட்டத்தட்ட 7712 பஸ், அதாவது இந்த பிங்க் பஸ்ஸுக்குள்ள இந்த ஃப்ரீ பஸ், மகளிருக்கான ஃப்ரீ பஸ் மூலமாக 7712 பஸ்ல நேரடியாக வருவாயை இழப்பை சந்தித்திருக்கிறது போக்குவரத்து கழகங்கள். அது இல்லாம 2021 இருந்து 2021ஆம் ஆண்டு லிட்டர் டீசலோட விலை என்னன்னா 84 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு அது 103 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. அப்ப இதன் மூலமாக மட்டும் விலைவாசி வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 2000 கோடி ரூபாய் கூடுதல் சுமையாக போக்குவரத்து கழகங்கள் மேல விழுந்திருக்கு. இது இல்லாம ஊழியருடைய சம்பளம் அகவலைப்படி, அதை டிஏன்னு சொல்லுவாங்க, அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிற டிஏ உயர்வு, ஒப்பந்த ஊழியருடைய சம்பள உயர்வு, இதெல்லாம் ஆண்டுக்கு மட்டும் 1200 கோடி ரூபாய் கூடுதல் செலவாக உருவாயிருக்கு. தொழிலாளருக்கு நியாயமாக சேர வேண்டிய தொகையை கூட அரசு முறையாக மானியமாக ஒதுக்காத இதெல்லாம் பிரச்சனை. அந்த 5 ஆண்டுகள்ல மட்டும், கடந்த 5 ஆண்டுகள்ல வெறும் 1800 புதிய பஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. அப்போ இதனால ஓடிக்கிட்டு இருக்கிற பேருந்துகள்ல 40% பேருந்துகள் ஓட்ட உடச்சல் பேருந்தா தான் ஓடுது. அப்ப அப்படி ஓட்ட உடச்சல் பேருந்தா ஓடுச்சுன்னா பராமரிப்பு செலவுகள் என்பது கூடுதலாக இருக்கும். புது பஸ் வாங்கினா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கை வைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க வாகனம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புதிய வாகனம் வாங்குறவங்க தெரியும், குறைஞ்சது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பெருசா செலவு வைக்காது. ஆனா இதுவே செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினீங்கன்னா ஒரு மாசம் ஓடும், அடுத்த மாசம் பிரச்சனை வரும், அடுத்த மாசம் ஓடும், அடுத்த மாசம் பிரச்சனை வரும், தினம் தினம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படித்தான் அந்த பிரச்சனையும். கிட்டத்தட்ட அந்த மகளிருக்கான பிங்க் பஸ், அந்த பஸ் பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா 1200 ரூட், 1200 ரூட்ல பிங்க் பஸ் போகுது, ஃப்ரீ பஸ். அதன் மூலமாக அரசுக்கு திரைமறைவில் ஏற்படக்கூடிய நஷ்டம்னு 2021-26 காலகட்டத்தில் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 15,780 கோடி ரூபாய் நஷ்டம் என்று கணக்காடுது. இந்த அரசு பேருந்து ஃப்ரீ பஸ் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சாங்க? 7ஆம் தேதி 7/5/2021 அன்று முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டப்ப அவர் கையெழுத்து போட்டார். யாருன்னா முதலமைச்சர். அது 2021 இருந்து 26 வரைக்கும் அதனுடைய நஷ்ட கணக்கு என்பது எப்படி தெரியுமா? வருஷ நஷ்டம் 2160 கோடி ரூபாய் 2021-22 காலகட்டம். அது மாதம் சராசரியாக 180 கோடி ரூபாய் லாஸ். அது மூலமா 22-23 ஆண்டு கணக்குல 2880 கோடியாக உயர்ந்தது. அதுல மாச நஷ்ட கணக்கு 240 கோடி லாஸ். 23-24 காலகட்டத்தில் 3420 உயர்ந்து போச்சு நஷ்ட கணக்கு. அப்ப மாச நஷ்டம் 285 கோடி ஆயிடுச்சு. 24-25 வருஷத்துல 3600 கோடி நஷ்டம், மாசம் 300 கோடி ரூபாய் லாஸ் ஃப்ரீ பஸ்னால. 25-26 காலகட்டத்தில், அதாவது கடந்த ஆண்டு ஆட்சியை விட்டு போகும்போது 3720 கோடி ரூபாய் லாஸ், டோட்டல் லாஸ், அதாவது ஃப்ரீ பஸ்னால மாசம் 310 கோடி ரூபாய் லாஸ். கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் பிங்க் பஸ் திட்டத்தால் மட்டும் ஏற்பட்ட நேரடி டிக்கெட் வருமான இழப்பு 15,780 கோடி ரூபாய். இதுக்குதான் மானியம் கொடுக்குறாங்களே அரசு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கலாம். அதான் அரசு பட்ஜெட் போடும்போது நிறைய துறைகளுக்கு மானியங்கள் நிறைய வழங்கப்படும். அப்படித்தானே போக்குவரத்து துறைக்கும் மானியம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னா, இந்த மானியங்கள் பஸ் வாங்கல, இந்த மானியங்களை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, கூடுதல் வட்டி சுமையாக நிறைய விஷயம் வருது இல்ல, அப்ப பேங்க்ல இருந்து, வெளி சந்தையில இருந்து, வெளியிடங்கள்ல இருந்து வாங்குகிற கடனுக்கு வட்டி கட்டவே சரியா இருக்கு. வட்டிக்கு கடன் வாங்குறது, அதை கட்டுறது, இதுக்கே அது சரியாக கூடுதல் வட்டி சுமை மட்டுமே 1400 கோடி ரூபாய் வந்திருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல. நான் சொன்னது இவ்வளவு நான் சொன்னல, இதெல்லாம் திமுக ஆட்சி காலத்துல மகளிருக்கு வழங்கப்பட்ட லோக்கல் ஃப்ரீ பஸ்ல ஏற்பட்ட நஷ்ட கணக்கு. இதுவே இப்படி இந்த லட்சத்துல இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில நம்முடைய ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி, அவர் பொறுப்பேற்பதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, நான் பதவிக்கு வந்தால் நம்முடைய மகளிர் இப்ப லோக்கல் பஸ்ல போறீங்கல்ல, இனிமேல் அது தமிழ்நாடு முழுமைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ, எங்க வேணா ஏறி இறங்கலாம், மகளிருக்கு டோட்டல் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சார்.
அதன் மூலமாக வரக்கூடிய இழப்புகள் எந்தெந்த பஸ்ல வரும் தெரியுமா? இப்ப பிங்க் பஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப அதன் மூலமாக எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ், ஏசி, பைபாஸ் ரைடர் எல்லா பஸ்லயும் விஜய் வெற்றி பயணம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர போறதா ஒரு தகவல் வருது இல்லையா? அப்போ இப்ப இருக்கிற பஸ்ல மொத்தம் 21,744 பஸ் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க 21,744 பஸ் இருக்கு. அதுல 7,712 பஸ் தான் ஃப்ரீயா ஓடிட்டு இருக்கு. அதுலயே நமக்கு மாசத்துக்கு 310 கோடி ரூபாய் லாஸ் வருது மாசத்துக்கு. இந்த 7,000 பஸ் போறதுலயே இப்ப 21,000 பஸ்லயும் உங்களுக்கு ஃப்ரீயா விட்டீங்கன்னு வச்சுங்களேன், பெண்களுக்கு இலவசம்னு அறிவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இழப்பீடாக மட்டும் கிட்டத்தட்ட 3 மடங்கு வருவாய் அடி வாங்கும். அப்ப அந்த 7,712ஓட சேர்த்து 14,032 பஸ்ஸும் சேர்ந்துருச்சுன்னா மாச நஷ்ட கணக்கா சுமார் 720 கோடியாக உயரும். வருஷ நஷ்ட கணக்காக 8,640 கோடியாக வரும். இது அப்படியே படிப்படியாக 5 ஆண்டுகள் 26ல விஜய் பதவி ஏற்றிருக்காரா, படிப்படியா உயர்ந்தால் பஸ்ல மட்டும் 40,000 கோடியிலிருந்து 43,000 கோடி வரை நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே தம்முடைய அரசினுடைய நிலை, அதுவும் குறிப்பாக போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை 52,800 கோடியாக இருக்கிறது. இந்த கடன் சுமை என்பது 2029ஆம் ஆண்டுல குறைந்தபட்சம் 1 லட்சத்தை எட்டும். வெறும் போக்குவரத்து கழகத்தில் மட்டும். இது தெரியுமா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே உங்களுக்கு? நீங்க போக்குவரத்து கழகங்கள்லாம் ஃப்ரீ, பெண்களுக்கு மகளிருக்கு ஃப்ரீ அப்படின்னு அள்ளி விட்டீங்கல்ல. உங்க அள்ளி விட்டதுக்கு முன்னாடி ஏதாவது கணக்கோட யோசிச்சு பேசுனீங்களா? எழுதி கொடுத்தவன் எதனா உங்களுக்கு ஐடியா கொடுத்தானா? இதெல்லாம் நம்ம சொல்லலாமா? இது நடைமுறையில சாத்தியமா? இதனால் அரசுக்கு எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்படும்? தமிழ்நாடு முழுக்க பஸ்ல நம்ம கொடுத்தோம்னா எவ்வளவு தூரம் நமக்கு அதுல இழப்புகள் 1 லட்சம் கோடியை தொடும். இந்த ஆட்சி இன்னும் 2-3 ஆண்டுகள்ல 26ல பதவி ஏத்துக்கிட்டாங்கன்னா 29 3 ஆண்டு காலம். ஏன் 3 ஆண்டு கால கணக்கு சொல்றேன்னா, அப்ப நம்ம பாராளுமன்ற தேர்தல் வரும். அந்த பாராளுமன்ற தேர்தல் வருகிற போது தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறையினுடைய கடன் சுமை என்பது, கடன் அளவு என்பது 95,000 1 லட்சம் கோடியா இருக்கும்ன்றாங்க. இதே நிலை போச்சுன்னா, இப்ப ஃப்ரீ பஸ் விட்டாருன்னா, விடலைன்னா அதே 52 கூட ஒரு 800 கோடி ஏறி 60,000 கோடியாக இருக்கும். 60,000 கோடி ஆக போகிறதா, 1 லட்சம் கோடி ஆக போகிறதா என்பதை முதலமைச்சர் விஜயினுடைய தலைமையிலான அந்த போக்குவரத்து அமைச்சரும் போக்குவரத்து கழகம் தான் முடிவு பண்ணணும். அப்ப ஒருவேளை இல்ல நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், என்னால நான் மீற முடியாது, நான்லாம் ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு டைலாக் விட்டவர் தானே இவரு நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சர். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் செய்கிற வேலை என்னவா இருக்கும்னா, ஆண்கள் பயன்படுத்துறாங்கல்ல, ஆண்களுக்கான டிக்கெட் விலையை அப்படியே 2-3 மடங்கு ஏற்றுவார். இப்ப நீங்க 5 ரூபாய்க்கு வாங்குற டிக்கெட் 15 ரூபாய் ஆயிடும். 15 ரூபாய் வாங்குற டிக்கெட் 45 ரூபாய் ஆயிடும். 45 ரூபாய் பெறுகிற டிக்கெட்டு கிட்டத்தட்ட 130 ரூபாய் 140 ரூபாய்க்கு மாறிடும். இதெல்லாம் ஏத்துனா மக்கள் என்ன ஆவார்கள்? அடிப்படையில வாழ்வாதாரம் இல்லாமல் அடித்தட்டு மக்களாக தினக்கூலியில் இருக்கிறது தான் பஸ்ல போறான். பெரும்பாலும் பஸ் பயணத்தை மேற்கொள்ளுகிறவர்கள் நடுத்தர வர்க்கமோ அடித்தட்டு மக்களும் தான். பணக்காரன் கார்ல போயிடுவான், பைக்ல போயிடுவான், தனி வாகனம் இருக்கும், டிரைவர் வச்சுப்பாங்க. அது அவருடைய வாழ்வாதாரம். மேட்டுமையான ஆட்கள் அவங்க யாரும் அந்த 10% நபர்கள் இங்க வர்றதே கிடையாது. ஓட்டு போட கூட வர மாட்டேங்கிறான் பாதி பேர். நடுத்தர வர்க்கம் தான் பஸ்ஸை நம்பி இருக்கு. அதுலயும் சாதாரண பஸ்ல தான் பெரும்பாலும் போவாங்க. ஏசி பஸ்கள்ல போறவங்க கூட கொஞ்சம் மேட்டுமையான ஆட்கள். பஸ்ல போறதே கௌரவ குறைவுன்னு நினைக்கிறவங்க கார்ல போவான், ஆட்டோல போவான், ஷேர் ஆட்டோல போவான். அப்ப இந்த நிலை, அப்ப அவங்க தலையில நீங்க 1 மடங்குக்கு 2 மடங்கு நீங்க ஃப்ரீயா பெண்களுக்கு விட்டுருவீங்க. ஆண்கள் தலையில முளகா அரைச்சிங்கன்னா அந்த ஆண்களோட நிலைமைய பாவமா இல்லையா? மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், அவர்களை பார்த்தா பாவமா தெரியலையா? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இதே மாதிரி ஒரு வேலையை நீங்க யோசனை இல்லாமல், அடிப்படையில புரிதல் இல்லாம எப்படி அறிவிக்க முடியும்? இன்னும் என்னென்னலாம் திட்டங்களை நீங்க பிளான் சொல்லியிருக்கீங்களோ அவ்வளவுதான் செய்ய முடியுமா? அப்படி ஒருவேளை நடக்கல அப்படின்னா, இப்ப இந்த பஸ் டிக்கெட் ஏத்துறாரு அப்படின்னா
அதுல பிரச்சனை வருது அப்படின்னு முடிவு பண்ணாரு. என்ன பண்ணுவார் தெரியுமா? சத்தம் இல்லாமல் கிராமப்புற கிட்டத்தட்ட இப்ப 98% கிராமங்களுக்கு பஸ் போயிட்டு இருக்கு. ஏதோ 1-2 கிராமங்களுக்கு ஒன்னா போகாம இருக்கலாம். 98% கிராமங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதுல சத்தம் இல்லாமல் குறைந்தபட்சம் கிராமங்களில் சின்ன சின்ன குக்கிராமங்களில் போகிற பஸ்கள் குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 3000 வழித்தடத்தை 2000 3000 வழித்தடத்தை கட் பண்ணுவாங்க. தெரியாது நமக்கு. திடீர்னு பஸ் வராது, நின்றோம். பஸ் வந்து ரிப்பேர்னுவாங்க. 4 நாள் வராது, 5வது நாள் வரவே வராது. அப்புறம் நீங்க போய் ஊர் எல்லையில போய் தான் ஏறணும். பஸ் உள்ள வராது. 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள வந்த பஸ் உள்ள வராது, நிறுத்தப்படும். ஆனால் இதை மறைப்பார்கள். அங்க புதுசா பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது அங்க கொடி காட்டுவார் எம்எல்ஏ, ஒரு பிஜிஎம் போடுவார், ஒரு ரீல்ஸ் எடுப்பாரு. அமைச்சர் வந்து அவரே டிரைவ் பண்ற மாதிரி வண்டி ஓட்டுவார் பஸ்ல உட்காந்து. ஏற்கனவே போயிட்டு இருக்கிற வழித்தடமா தான் இருக்கும். இப்ப பாதியை நிறுத்திட்டாங்கல்ல, நிறுத்திட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கொடி ஆட்டுவாங்க. இதெல்லாம் இனி வரும் காலங்கள்ல ரீல்ஸா நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ஃபேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸும் அந்த என்னது ரூட் மாஃபியா தம்பி ஜெகதீஷ் மூலமா இருக்கிற ரூட் மாஃபியா மூலமா இதெல்லாம் கலையில விடப்படும். அப்ப 3000 வழித்தடங்கள் நிறுத்தப்படும். கிராம மக்கள் ஓட்டு போட்டா விசிலுக்கு ஊதுனீங்கல்ல, அந்த ஊதுன விசிலுக்கு உங்களுக்கு ஆப்படிப்பாங்க. அப்ப பெருசா வந்து விழும் உங்க தலையில. இதெல்லாம் நஷ்ட கணக்கு வர்றதுனால இதெல்லாம் செய்வாங்க. விஜயும் பரவாயில்லங்க, என்ன பண்றதுங்க, நஷ்டத்தை சமாளிக்கணும். பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டால நடந்து வந்து ஏறிக்க சொல்லுங்க. அதான் அங்கிருந்து நடந்து வந்து ஏறினா ஃப்ரீ தானே அப்படின்னு அவரும் வந்து வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு பார்த்தா பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு. கேள்வி கேட்பதற்கு அனுமதியே கிடையாது. மோடி அப்படியே ஃபாலோ பண்றாரு. மினி மோடி நம்ம ஜோசப் விஜய் அவர்கள். அவர் இந்தியாவுக்கு பிரதமர் விஸ்வகுரு நரேந்திர மோடி. அவர் வந்து விஸ்வகுரு. இவர் வந்து இங்க என்ன சொல்றது, இவருக்கு ரத்தன் ஒண்ணு பேர் வைக்கலையோ, அப்ப ஏதோ ஒரு குரு நம்ம ஜோசப் விஜய், குருதாஸ் ஜோசப் விஜய் அப்படி வச்சுக்கலாம் நம்ம நினைக்கிறேன். அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, நான் தான் ஃப்ரீயா விட்டேன், வந்து நடந்து ஏறிக்கு சொல்லுங்கன்றவர். அப்போ பெண்களை டோட்டலா ஏமாத்துற திட்டம் தான் மகளிர் விடியல் பயணமா? விடியல் பயணம் சொல்ல முடியாது, அது வந்து திமுக ஆட்சியில் விடியல் பயணம் இருந்துச்சு, அதனால அதை நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இவர் ஜோசப் விஜயோட வெற்றி பயணம் விளங்காத பயணமா போயிருமா? அப்ப அந்த திட்டம் செயல்முறைக்கு வராதா? நடைமுறைக்கு வரணும். இவ்வளவு சிக்கல் இருக்குங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறாங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணுமா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஆக்சுவலா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த விடியல் பயணம் என்பதை வந்து உடனடியா நீங்க அந்த திட்டத்தையே பிளான் இது பண்ணுங்க. 10 வருஷத்துக்கான மீட்பு திட்டத்தை வந்து நீங்க வந்து வெள்ளை அறிக்கையா வெளியிடுங்க. இப்ப வெள்ளை அறிக்கை வெளியிட போறாருல, அதுல வந்து இங்க என்ன நடக்க போகுதுன்றத நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம் ரொம்ப தெளிவாக. ஏறக்குறைய வந்து இந்த திட்டம் மூலமாக கண்டிப்பாக பல பிரச்சனைகளை சந்திப்பார் விஜய் என்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஆக மகளிர் இந்த இலவச பஸ் பயணம் விஜயினுடைய வெற்றி பயணம் இப்போதைக்கு சாத்தியமில்லைன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. போக்குவரத்து கழகங்கள் அற்ற ஃபிளாப், நஷ்டம், கடும் நஷ்டம், தள்ளுவண்டி மாடலாக இருக்கிறது. அல்லது 2 ஆப்ஷன் தான். ஒன்று வழித்தடங்களை தனியாருக்கு விட்டு அதன் மூலமா காசு எடுத்துக்கிட்டு இவங்களை ஓட்ட விடுறது. ஒரே ரூட்ல பிரைவேட் பஸ்ஸும் போவோம், ஃப்ரீ பஸ்ஸும் போவோம். பிரைவேட் பஸ் சம்பாதிப்பான், ஃப்ரீ பஸ் அரசு நஷ்டத்துல போவோம். பிரைவேட் பஸ் கொடுக்குற காசு எடுத்து ஃப்ரீ பஸ்ஸை ரன் பண்ணுவாங்க. 2 தான். அப்ப தனியார் வசமானால் கோடிகளில் கொள்ளையடிப்பார்கள். ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக போக்குவரத்து துறை மாறி போகும். ஏற்கனவே அதுல இருந்தவங்க தான். நம்முடைய செங்கோட்டையன்லாம் அதுல இருந்தவர் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு இருக்கு. ஸோ அதனால அவர் நிதித்துறையையும் போக்குவரத்து துறையையும் கூட அவர் கைப்பற்றலாம் வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுமையா பார்ப்போம். இந்த டேட்டா அனைத்துமே சமீபத்தில் எடுக்கப்பட்ட டேட்டாக்கள் தான். இதுல மாற்று விஷயங்கள்லாம் ஒருவேளை இப்ப வெள்ளை அறிக்கையில் அவங்க மாத்தி கீத்து உல்டா பண்ணி விடுறாங்களான்னு நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். பார்த்துட்டு மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலின் வளர்ச்சிக்கு பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.